120 மாடுகள் வருடம் 1 கோடிக்கும் மேல் வருமானம் ஈட்டும் நபர். கோவை மாவட்டம் வடமதுரை அடுத்துள்ள பன்னிமடைக்கு அருகில் அமைந்துள்ள சிறிய கிராமம் திப்பனூர். சிவராஜ் டைரி ஃபார்ம் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் மாட்டுப்பண்ணை வைத்து பராமரித்து வருகிறார் 80 வயது நிறைவடைந்த சிவராஜ் கவுண்டர் என்பவர். இவரது பண்ணையில் 120 மாடுகள் பராமரித்து வரப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு முதல் மாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் இவர் தனது 30வது வயதில் இந்த தொழிலை தொடங்கியுள்ளார். அப்போது சுமார் 10 மாடுகளை வைத்து ஆரம்பித்த பண்ணை தற்போது 120 மாடுகள் அடங்கிய மிகப்பெரிய பண்ணையாக உருவெடுத்து உள்ளது. தனது அயராத உழைப்பினால் பாடுபட்ட இவர் இந்த வாய் பேச முடியாத ஜீவன்களின் தேவை அறிந்து அதை நிறைவேற்றி மனிதர்களைப் போல் பாதுகாப்புடன் வளர்த்து பராமரித்து வருகிறார். மேலும் இவரது பண்ணையில் வட இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 20 இளைஞர்கள் வேலை செய்து வருகின்றனர். மாடுகளின் கழிவுகளை அப்புறப்படுத்துவது, பண்ணையை சுத்தம் செய்வது, மாடுகளை குளிப்பாட்டுவது, மாடுகளுக்கு தீவனங்கள் தயார் செய்வது போன்ற வேலைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கின்றனர். தினம்தோறும் காலை மாலை என 2 நேரமும் சேர்த்து சுமார் 1300 லிட்டர் பால் கிடைப்பதாகவும், இதன் மூலம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வீதம் மாதம் ஒன்றுக்கு 15 லட்சத்திற்கும் மேல் வருமானம் வருவதாக கூறுகிறார். மாடு வளர்ப்பில் 50 ஆண்டுகள் அனுபவம் நிறைந்த இவரிடம் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வந்த பல இளைஞர்கள் இவரிடம் வந்து மாடு வளர்ப்பு பற்றி தெரிந்து கொண்டு மாட்டுப் பண்ணை வைத்து நடத்தி வருவதாகவும் கூறுகின்றார். படித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு பணம் சம்பாதிக்க படிப்பு தேவையில்லை, பகுத்தறிவு இருந்தால் போதும் என்பதே இன்றைய தலைமுறையினருக்கு இவர் கூறும் புத்திமதி ஆகும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.